இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன் நான் வந்து இந்த கார்ட் சார்ட்டிங் ஆக்டிவிட்டிய வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து ஒரு யூசரோட ரிசர்ச் டேட்டா பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அப்பன்னா வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்ட சால்வ் பண்ற மாதிரி தான் நான் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா நான் கிரியேட் பண்ண இந்த விஷயம் நான் ஏதாவது ஒரு இடத்துல வேலிடேட் பண்ணி ஆகணும். இது கரெக்ட்டா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லில்ல. ஸோ அந்த வேலிடேட் பண்ற இடம் தான் வந்து இந்த கார்ட் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த கார்ட் சார்ட்டிங் ஆக்டிவிட்டிய ஓப்பன் கார்ட் சார்ட்டிங் அண்ட் குளோஸ்டு கார்ட் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் கார்ட் சார்ட்டிங்னா என்ன? குளோஸ்டு கார்ட் சார்ட்டிங்னா என்னன்றத பார்ப்போம். க்ளோஸ்டு கார்ட் சார்ட்டிங் அப்படின்றது ப்ரீ டிஃபைன்டு ஒன். நான் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த ஆர்க்கிடெக்சர்ல தான் இந்த மெனு ஐட்டம்ஸ் வரப்போகுது அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டு இதை வேலிடேட் பண்றது தான் க்ளோஸ்டு கார்ட் சார்ட்டிங். இப்போ இதே இடத்துல இந்த மெனு ஐட்டம்ஸ் வருது, பட் இந்த ஆர்க்கிடெக்சர் தான் வருது அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணல. அதை யூசர்ஸோட அவங்களோட கையில கொடுத்துட்டேன். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும் எந்த கார்டுக்கு கீழே எந்த கார்டு வரணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட்டிங்ஸ்க்கு கீழே ப்ரொஃபைல் வரணுமா இல்ல ப்ரொஃபைல் தனியாவே வேணுமா அப்படின்றத நான் யூசர்ஸ் கிட்ட தான் கேட்கிறேன். நான் முடிவு பண்ணல. இதை தான் வந்து ஓப்பன் கார்ட் சார்ட்டிங் அப்படின்னு சொல்றோம்.